ஹாய் ஹலோ. மண்டே நாள் செஸ்ட் டே. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இல்லை, 99% வந்து இருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. கமர்ஷியல் ஜிம்மில் வந்து எப்படி வந்து எது ஃப்ரீயாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. ஓகே, இப்போது செஸ்ட்கான ஃபுல் வெர்ஷன் ஆஃப், அதாவது என்னோட ஸ்டைல் மக்களே, ஐ எம் நாட் பாடி பில்டர். நான் பாடி பில்டர் கிடையாது. ஃபிட்னஸ் ஓரியன்ட் கொஞ்சம் நிறைய வருஷம் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஒரு சில இதெல்லாம் படிச்சதுனால முன்னனுபவத்தினால சொல்கிற ஒரு விஷயம். என்னவே வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுன்றது அவசியம் கிடையாது. நிறைய ஜெனட்டிக்கான ஒரு விஷயம். என்னோடய ஒர்க் அவுட் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்றது உங்களுக்கும் தெரியாது. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்ற ஒரு விஷயம் தான். நீங்கள் என்னென்னா, நம்ம வந்து பெஞ்ச் ப்ரெஸ் பார்க்க போகிறோம், பெக் ஃப்ளை, கேபிள் இன்க்ளைன் ப்ரெஸ்ஸு, இன்க்ளைன் தம்பிள் ப்ரெஸ்ஸு அண்டு டிப்ஸு பண்ண போகிறோம். டிப்ஸுக்கு அப்புறம் வந்து ஃபைனலாக வந்து ஹைபிள் கேபிள் கிளாஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக தரமாக ஒரு புஷ்அப், வெயிட்டட் புஷ்அப் மேலே வந்து வெயிட் வந்து வச்சுட்டு போடுற ஒரு மெத்தட் இதுதான். இதை வந்து என்ன ரேஞ்சில் பண்ண போகிறீங்க, என்ன ரெப்பில் பண்ண போகிறீங்க, என்ன செட்ஸில் பண்ண போகிறீங்கன்ற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாக காமனாக ஒரு வார்ம் அப் பண்ணுவீங்க இல்லையா? அது மார்னிங் பேட்ச் பண்ணுறவங்க, ஈவினிங் பேட்ச் பண்ணுறவங்க, யாராக இருந்தாலும் எப்போ இருந்தாலும் கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து ஒரு வார்ம் அப் ஸ்ட்ரக்சர்ஸ், எந்த மசிலுக்கு மேஜராக கொடுப்பீங்க அந்த மசிலுக்கு மேஜராக கொடுத்து ஃபுல் பாடி வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவீங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் வந்து பெஞ்ச் ப்ரெஸ் போயிடுங்க, ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ். ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு வந்து இன்னொரு ஸ்ட்ரகிள் இருக்குது. என்ன ஸ்ட்ரகிள் தான் வந்து, இது படித்த பசங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு தகராறு இருக்குது. என்ன தகராறுனா, வாட் இஸ் த பெஞ்ச் ப்ரெஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஜிம்மோட சம்மந்தப்பட்டது எல்லாமே அந்த ஒரு இங்கிலீஷ் வார்த்தைங்க இருக்குல்ல, அந்த வார்த்தைங்க வந்து அந்த எக்ஸசைஸோட இதுக்குள்ளேயே வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கு. எப்படின்னா, பெஞ்ச், பார்பல், ப்ரெஸ். ஸோ வாட் இஸ் த பெஞ்ச்? பெஞ்ச்ன்றது ஃப்ளாட் பெஞ்சா, அது இன்க்ளைன், டிக்ளைன், சம்திங் எனி ஒன். பெஞ்ச் மேலே இருக்க பார்பலை வந்து பிடிச்சி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண போகிறோம். தட்ஸ் கால் பெஞ்ச் பார்பல் ப்ரெஸ். ஓகே, அதில் வந்து தம்பிள் ப்ரெஸ் இருக்குது. அப்போ பெஞ்ச் தம்பிள் ப்ரெஸ், பெஞ்ச் ஃப்ளைஸ், தம்பிள் ஃப்ளைஸ், கேபிள் ஃப்ளைஸ், சம்திங் எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் சொல்ல வரணும்னா, அதோட வார்த்தைகளோட உள்ள அர்த்தங்கள் இங்கிலீஷில், அதோட வார்த்தைகளோட மீனிங் வந்து அப்படியே வந்து இருக்குது. அதை தான் வந்து எக்ஸசைஸ். ஸோ மக்களே, பெஞ்ச் பார்பல் ப்ரெஸ்ஸை வந்து 6 செட்டு கூட போடும். 6 செட்டை வந்து ஈச் அண்ட் எவ்ரி செட்ஸ் வந்து 8 to 12 ரெப், யுவர் சாய்ஸ். 12 ரெப் எதில் போட போகிற, 8 ரெப் எதில் போட போகிற. வெயிட்ஸ் அதிகமானதில் வந்து 8 ரெப் யூஸ் பண்ண போறியா, இல்லை வெயிட்ஸ் லோ வெயிட்ஸில் இருக்குது 8 ரெப் யூஸ் பண்ண யுவர் சாய்ஸ். ஓகே, அது மொத்தம் 8 to 12 ரெப். எம்டி ராட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். ஈச் அண்ட் எவ்ரி ஒவ்வொரு ரெப்டேஷனும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக வரும். நல்லா ஃபீல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் போடுங்க. போட்டு முடிச்சுட்டு வந்து அந்த ரெஸ்ட் டைமில் போடுங்க. இதை விட இன்னும் பெட்டராக நம்ம நல்லா பண்ணியிருக்கலான்ற ஒரு டைமிங் தான் ஓடும். உங்களுக்கு டைமிங் ஓடும் போதும் சாட்டிஸ்ஃபைடு ஆகாமல் அந்த ஒர்க் அவுட்ஸை வந்து நீங்கள் வந்து 6 செட்டு வந்து போட்டு முடிச்சுங்க. ஒரு செட்டு கம்ப்ளீட் பண்ண பிறகு மினிமம் 30 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் 2 நிமிஷத்துக்கு மேலே போக வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் 30 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் அகைன் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப தரமாக இருக்கும். அதுக்காக அந்த உயிரை விட்டாதுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாகவே பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்களோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது, எப்படி அது அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாமான்றது ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே ஒரு ஃபயர் கொண்டு வந்தாலே நம்ம அடுத்து செட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் தரமாக. ஓகே, எனிவே பெஞ்ச் பார்பல் ப்ரெஸ் வந்து ஒரு 6 செட்டு போட போகிறீங்க. 6 செட்டையும் வந்து டிஃப்ரெண்ட் வெயிட்டில் ரெப்டேஷன் வந்து 8 to 12 முடிச்சுட்டு, அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 120 செகண்ட் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்து வாக் பண்ணலாம், தண்ணி குடிக்கலாம், ஏதாவது கொஞ்சம் அடுத்த ஒரு மிரரை பார்த்து மசில்ஸ் பார்த்து செக் பண்ணலாம். ஸ்டைல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த செட்டு நம்ம பெக் ஃப்ளைன்றது, பெக் ஃப்ளையில் வந்து ஜஸ்ட்டு ஃப்ளைஸ் பண்ணுவோம். அந்த மிஷின்ஸை வந்து போய்ட்டு நம்ம ஆக்சுவலாக நான் வந்து ஐடியா பண்ணது வந்து என்னென்னா, எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்பிங்க்கு வந்து ஆள் இல்லை.
அதை ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் வந்து ஒரு மிஷின்ஸில் வந்து உட்காந்து அதை வந்து சொல்லி கொடுக்குறதுக்காக தான் என்னோடய ஐடியா. எல்லாரும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்போ தான் வந்து இதில் வந்து வர்றதுனால நம்ம அடுத்தடுத்து ஷோஸ் வந்து பார்ப்போம். உங்களுக்கு என்ன நீடது என்ன வேணுன்றதுக்கப்புறம் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு வேறு என்ன சொல்லணுன்றத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ப்ளைனாக பார்த்துக்கலாம். ஓகே, பெட் ஃப்ளை சேம் அதே போல் நம்ம 6 செட் போட போகிறோம். 6 செட்டுக்கு டிஃப்ரெண்ட் வெயிட்ஸ் போட போகிறோம். வெயிட்ஸை ஒவ்வொரு மசில்ஸும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஸ்குவீஸ் ஹிட் பண்ணாமல் இந்த 2 கோரை வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி பொறுமையாக செய்யுங்க. 6 செட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் என்ன மேட்டர் சொல்லணும் அதே தான். எய்ட்ஸ் அண்ட் எவ்ரி ரெப்போ வந்து நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடே ஆகாமல் ஃபீல் பண்ணி மசிலை வந்து ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். மசிலோட கனெக்ட் பண்ணுங்கள். அதாவது பிரெயினோட வெயின்ஸு மசில் வெயின்ஸு எல்லாத்தையும் நீங்கள் பேசுறது எல்லாமே பேசுங்க. மசில் ரொம்ப உயிர் தன்மை உள்ளது. நீ பேசுனா கேட்கும், அது பேசுறதும் நீங்கள் வந்து கேட்பீங்க. இது அடுத்த ஒரு சைக்காலஜிக்கான ஒரு கிளாஸு. ஓகே ஃபைன். நம்ம என்னென்ன செகண்ட் எக்ஸசைஸு வந்து வச்சுருவோம். கேபிள் வந்து ஹை புள்ளி வந்து டவுன் இருக்குது. லோ கேபிள் வந்து இன்க்ளைனு ப்ரெஸ்ஸு. கேபிளை வந்து ப்ளைஸ் பண்ணி வில் ஷேப்பில் அந்த ஃபேஸு கிட்டக்கு கொண்டு வரப்போம். அந்த கொண்டு வந்து சேம் அது 6 செட்டை வந்து நீங்கள் வந்து மோர் தென் நிறைய வெயிட்ஸ் வந்து போடுறவங்க வந்து 1 பிளேட்டு 2 பிளேட்டு 3 பிளேட் அந்த வந்து 6 பிளேட் வந்து முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ முடிக்கிற ஒரு வெயிட்டை ட்ரை பண்ணி ஆடட் டு ரெப் ஒரு 12 ரெப், அதாவது 8 ரெப்பை கால்குலேட் பண்ணி 12 ரெப் வந்து போட பாருங்க. 6 செட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. சேம் அதை முடித்த கையோட இன்க்ளைன் பெஞ்ச் தம்பிள் ப்ரெஸ் சேம் 6 செட்டு டிஃப்ரெண்ட் வெயிட்டு ரெப்டேஷன் எல்லாத்தையும் பண்ணுங்க. இன்க்ளைன் தம்பிள் ப்ரெஸ் வந்து முடிச்சிட்டிங்கன்னா ரைட்டாக கிளம்பி வந்து டிப்ஸுக்கு வந்துடுங்க. டிப்ஸுக்கு வந்துட்டு முடிஞ்சால் வெயிட் ஆட் பண்ண பாருங்க. முடியாதவங்க டிப்ஸ் அடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் டிப்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஹேண்ட் இந்த டென்னிஸ் எல்போ வந்து நல்லா ஓப்பன் பண்ணி செஸ்ட்டை வந்து கிரவுண்டில் வந்து கிரவுண்டாக ஃபேஸ் பண்ண மாதிரி உங்களோட பாடி டவுன் இருக்கும். டவுனில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா எழுந்திங்கன்னா நல்ல லோவர் செஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவ் ஆகும். அது முடித்த கையோட ஹை புள்ளி கேபிள் கிராஸ் ஓவர் வந்து போனீங்கன்னா நீங்கள் வந்து புள்ளி அந்த ஹை புள்ளியிலேருந்து லோவர் செஸ்ட்டுக்கு கேபிள் கிராஸ், அதாவது மோஸ்ட் மஸ்குலர் வந்து மசில் காட்டுறோம் இல்லையா, அந்த பொசிஷனில் வந்து நம்ம பண்ணுவோம். சேம் அதே போல் தான் வந்து அதில் கரெக்டான ரேஞ்ச் இந்த டென்னிஸ் எல்போ டு ரோப் வந்து போகிற ரேஞ்சே வந்து போனீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். தெரியாதவங்க வந்து நிறைய வந்து இந்த யூடியூப்லலாம் வந்து டைப் பண்ணாலே வரும். என்னென்ன பர்ஃபெக்ட்டு ஹை புள்ளி கேபிள் கிராஸ் ஓவர் ஹவு டு பர்ஃபெக்ட் ஒர்க் பண்ணாலும் ஈஸியாக வரும். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து போட்டு பார்த்து தெரிஞ்சுங்க. தெரியாததை என்னோடய சேனல்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்தாலும் நான் எப்படி அதில் இருக்காது, அதையும் வந்து போட வந்து பார்க்குறேன். ஏன்னா அதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆங்கிள் எல்லாம் நான் சொல்ல அதெல்லாம் பார்த்தா நிறைய என்ன சொல்கிறது விஎஃப்எக்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த லைன் போடுறது டிசைனிங்கு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய நேரம் இருக்குது, நிறைய நாட்கள் இருக்குது. பண்ணுறதுக்கான ஒரு டெக்னீஷியன் லெவல் எல்லாம் வந்து என்கிட்ட இல்லை. அதாவது என்னோடய ஃபோன் டு கனெக்டிங் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் போய்ட்டுருக்க தவிர அவ்வளோ ரேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து இன்னும் டெவலப் பண்ண பிறகு கட்டாயம் நம்ம வந்து விசிபிளாக வந்து போடலாம். ஸோ மக்களை எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து 6 எக்ஸசைஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபைனலான ஒரு எக்ஸசைஸ் புஷ்அப், வெயிட்டட் புஷ்அப். நல்லா வெயிட்டை வந்து முதுகு மேலே வந்து வச்சுட்டு ஜென்ரலான புஷ்அப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தரமான ஒர்க் அவுட், ஃபைனல் ஒர்க் அவுட், சூப்பரான ஒர்க் அவுட். அதாவது இதை பண்ணி முடித்தாலே இந்த பூசணிக்காய் தர்பூசணியெல்லாம் பாதியாக இருக்கும் இந்த பாடியில் ஃபிட் பண்ண ரேஞ்சுக்கு வந்து இருக்கும். எப்படி நெக்ஸ்ட் டேவே அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும், அந்த டேக்கான ஒரு ஃபீல் இருக்கும், நெக்ஸ்ட் டே 3 days அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எல்லா எக்ஸசைஸையும் முடிச்சுட்டு புஷ்அப் பண்ணுறது, நார்மல் புஷ்அப் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். சீனியர்ஸுங்களுக்கு ஜூனியர்ஸுங்களெல்லாம் பண்ணுறது ஒரு பட் ட்ரை பண்ணுங்கள். அதே வெயிட்டட் புஷ்அப்போட வந்து நீங்கள் போடும்போது இன்னும் ரொம்ப தரமாக சூப்பராக இருக்கும். மக்களை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான ஒரு கண்டென்ட் செஸ்ட் ஒர்க் அவுட்டோட ஒரு விஷயம் முடிச்சாச்சு. பட் இதோட செஸ்ட் ஒர்க் அவுட்டோட ஆடட் டு ட்ரைசப்ஸ் மசில்ஸும் வந்து போடலாம், டியூல் மசில்ஸ் செய்யுங்க. அதை பற்றின விளக்கம் வந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் வந்து பார்ப்போம். ஆல்மோஸ்ட் நான் வந்து எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான டைம் வந்து ஆல்மோஸ்ட் நெருங்கியாச்சு. See you, take care, bye.